Good morning, students. Today we see about 10th standard 4th unit Prose Attic. Was written by Satraj Roy. This is a Bengal story. Satraj Roy translated into English. Let's move on to the prose. Aditya and I were returning from the site of our new factory at Didergoj. We were driving along National Highway 40. We had reached a point where the road bifurcated. Aditya is a young man and his friend, I means his friend, returned from his new factory. After visiting his new factory, they come from the car in the National Highway 40. The factory is at Didergoj. The Didergoj place is in the Bihar. They reached the point where the road was bifurcated. Bifurcated means the road divided into two. This place they reached. If we drove 10 kilometers along the road, the branch road of the right, we would reach Barampur. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue study in Calcutta. So if they take right, they reach it after drive 10 kilometers, they reached at the place Barampur. If they take a left, they move on to the Aditya's old school. Aditya studying the school in matriculation. After completed the matriculation school, they move on to the Calcutta. So his friend was interesting to ask Aditya whether he was interested to revisit the school or revisit his old house. What was the answer of the Aditya? Let's see. ஓகே ஆதித்யா தான் இது பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர். அவனும் அவரோட ஃப்ரெண்டும் அவருடைய நியூ ஃபேக்ட்ரி விசிட் பண்ணிவிட்டு டிடர்காஜ்ன்ற பிளேஸ் எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நேஷ்னல் ஹைவே 40ல் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து பஃபகேட்டட் ரோடு வந்து பஃபகேட்டடான பிளேஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட் எடுக்கிறதா லெஃப்ட் எடுக்கிறதா திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் எடுத்தாங்கன்னா பரம்பூரை ரீச் பண்ணலாம். பரம்பூர் வந்து ஆதித்யாஸோடைய நேட்டிவ் பிளேஸ், வீட்டுக்கு போகிற வழி. லெஃப்ட் எடுத்து போனோம்னா அவருடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அவர் படித்த ஸ்கூல் பக்கமாக போகலாம். ஸோ ஸ்கூல் பக்கமாக போகலாமா வீட்டு பக்கமாக போகலாமா அப்படின்றது தான் அவங்களுடைய தாட். ஸோ ஆதித்யா என்ன ஆன்சர் பண்ணுறாரு, எங்கே போகிறாங்கன்றத கண்டினியூ பண்ணலாம். When I left our ancestor house 29 years ago, the house was almost 200 years old. Recollected Aditya, I doubted if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to renewable old childhood memories may prove disappointing. Aditya's old house, நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சஸ்டர்ஸ் ஹவுஸ் இருக்குது. ஆன்சஸ்டர்ஸ் மீன்ஸ் முன்னோர்கள் வாழ்ந்த வீடு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 200 இயர்ஸ் ஆகும். 200 வருஷமாக அவங்களுடைய ஆன்சஸ்டர் வாழ்ந்த வீடு இருக்குது. அதுதான் அவருடைய நேட்டிவ் பிளேஸ். அவர் அந்த நேட்டிவ் பிளேஸை விட்டுட்டு வந்து 29 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அவருடைய ஸ்கூல் ஸ்டடீஸ்க்காக முடிச்சுட்டு அவருடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக கல்கட்டாவுக்கு போனார். அங்கேயே 29 இயர்ஸ் செட்டில் ஆகிட்டார். முடிச்சுட்டு ஜாப்பும் அங்கேயே சேர்ந்து செட்டிலும் ஆகிட்டார். ஸோ அவருடைய ஓல்டேஜ் மெமரிஸை வந்து ரீகால் பண்ணும்போது அவருடைய ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் வரும். எப்பயுமே ஓல்டேஜ் மெமரிஸை வந்து ரீகால் பண்ணோம்னா, ஸ்கூல் டேஸை ரீகால் பண்ணோம்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். பட் நம்மளுடைய ஆதித்யாவுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கல. அதுக்கு ஆப்போசிட்டாக டிஸப்பாயிண்டிங், ஒரு ஏமாற்றமும் ஒரு வருத்தமும் தான் கிடச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்றத கண்டினியூ பண்ணி பார்ப்போம். பட் he said he wished to visit the shop of Negan uncle. If still existed, have a cup of tea there. பட் நம்மளோட ஆதித்யா என்ன விஷ் பண்ணுறாரு, அவருடைய நேட்டிவ் பிளேஸ்க்கும் போக விரும்பலை, அவருடைய ஸ்கூலுக்கும் போக விரும்பலை. அதுக்கு பதிலாக எங்கே போகணும்னு ஆசைப்படுறாரு, நேகன் அங்கிளுடைய டீ ஷாப்புக்கு. அதனுடைய டீ டேஸ்ட் ஆஃப்டர் 29 இயர்ஸ் ஆல்சோ ஹாவ் த டீ டேஸ்ட். அந்த டீ டேஸ்ட் வந்து அவருக்கு ஞாபகம் இருக்குது, ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அங்கே போகணும்னு திங்க் பண்ணுறாரு. So we took turning to the decided to drive to Berhampur, which Aditya's ancestors were once in Jamindars. ஸோ ரைட் எடுக்க டிசைட் பண்ணி பரம்பூர் பக்கமாக வராங்க. அங்கே தான் ஆதித்யாவுடைய ஆன்சஸ்டர்ஸ் என்னவோ யாராக வாழ்ந்துருக்காங்க, ஜமீன்தாராக வாழ்ந்துருக்காங்க. 200 இயர்ஸாக ஜமீன்தாராக வாழ்ந்துருக்காங்க. Aditya's father had left the home and moved to Kolkata, where he had set up his own business. After his death, Aditya was looked after it. I and friend
பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ ஆதித்யாவுடைய ஃபாதர் வந்து பிஃபோர் 29 இயர்ஸ் அவர் ஃபேமிலியோட எங்கே போய் செட்டில் ஆகிட்டார், கொல்கட்டாவை போய் செட்டில் ஆகிட்டார். எந்த பிளேஸில் இருந்து பரம்பூரை லிஃப்ட் பண்ணிட்டு கொல்கட்டாக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆகிட்டார். ஸோ ஆஃப்டர் அவருடைய ஃபாதர் டெத்துக்கு அப்புறமா அந்த பிஸ்னஸை வந்து ஆதித்யா கண்டினியூ பண்ணி பார்த்துட்ருக்காரு. கூட பார்ட்னராக யார் இருக்கிறது, நம்மளுடைய ஃப்ரெண்ட், இப்போ கூட வர்றாருலையே அந்த ஃப்ரெண்டு தான் கூடவும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கார். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட் ரெண்டாகவும் இருக்கார். It was the month of Maha in January and February by the English calendar, the middle of winter. By watch it was 3:30 in the afternoon. Sun was nothing on either side of the road, where paddy field as far as they could see. Harvested was over. There he be a good crop that year. This is the month of Maha. இந்த பேராவில் ஃபுல்லாக அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து அந்த அவங்க வர அந்த வர டைமுடைய பேக்ரவுண்ட், அதாவது சீசன் எந்த டைமுக்கு வராங்கன்றதை தான் இந்த பேராவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் மிடில் மந்த்து தான் என்ன சொல்கிறாங்க மஹா அப்படின்றாங்க. அந்த மந்தில் வந்திருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆஃப்டர்நூன் இருக்கும். ஸோ சன் வந்து மறைஞ்சிட்டே இருக்குது, செட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்டெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நல்ல க்ராப் அந்த டைம் அந்த இயர் வந்து குட் க்ராப்ஸ்லாம் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு, பேடிலாம் நல்லா விளைஞ்சிருக்குன்றது அந்த பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. After about the 10 minutes, we came to local school. Behind the iron gate were playing field. 2 stories of the school building. We got down from their car and stood in front of the gate. So 10 minutes later, என்ன பண்ணியிருக்காங்க, லோக்கல் ஸ்கூல் ஆண்ட வந்திருக்காங்க. ஆதித்யா படித்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அங்கே வந்திருக்காங்க. அங்கே அயன் கேட் ஆண்ட நின்று அங்கே பிளேயிங் ஃபீல்ட் அந்த விளையாடுற இடம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆதித்யா வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. வி காட் டவுன் அந்த கேட்டுக்கிட்ட இறங்கி நிட்டு ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் எவ்ரி திங் ஸ்டில் த சேம். He replied that everything had changed. ஸோ ஆதித்யோட ஃப்ரெண்ட் ஆஸ்க் பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க, எவ்ரிதிங் எல்லாமே ஸ்டில் சேம். அப்போ படித்தது ஆதித்யா படித்த பிஃபோர் 29 இயர்ஸ்க்கு பிஃபோர் அவர் படித்த மாதிரியே ஸ்கூல் ரிமைனிங் அப்படியே இருக்கான். பட் ஆதித்யா என்ன சொல்கிறாரு, இல்லை எல்லாமே சேஞ்ச், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். He replied, our school used it to be one steroid and a new building had come up which was not there. ஆதித்யா என்ன ரிப்ளை பண்ணுறாரு, நியூ பில்டிங்ஸ்லாம் வந்துடுச்சு, ஒரு ஃப்ளோரே வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. ஸோ அதை அவர் படிக்கும் போது 29 இயர்ஸ் பிஃபோர் இல்லை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வேர் யூ நாட் எ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க்டு. ஸோ ஆதித்யா வந்து இந்த ஸ்கூலை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அதை போய் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் வருது, யூ நாட் எ குட் ஸ்டூடெண்ட், நீ குட் ஸ்டூடெண்ட் கிடைக்காதா, படிக்கிற பையன் இல்லையா அப்படின்றத கேட்குறாரு. Yes, but my position was always second, he replied. We decided to go have a tea Nagan Uncle tea shop, which is second, next to the grocery shop and opposite the temple dedicated to Lord Shiva. Soon we caught sight the Nagan Uncle tea cabin, returned to a signboard over the shop. So என்ன பண்ணுறாங்க, ஆதித்யாவுடைய ஃப்ரெண்டோ 2 பேருமே நாகன் அங்கிள் டீ ஷாப்புக்கு வர டிசைட் பண்ணி அங்கே இருக்கிற ஆப்போசிட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இருக்கிற க்ரோசரி ஷாப்பு அது பக்கத்தில் ஒரு சிவா டெம்பிள் இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம நாகன் அங்கிள் டீ ஷாப்புக்கு வரணும். ஸோ அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட ஃப்ரெண்டை என்ன கொஷின் பண்ணுறாங்க, நீ வந்து குட் ஸ்டூடெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாருன்னா, எஸ் அவர் வந்து குட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கார், பட் அவருடைய பொசிஷன் எப்பயுமே என்னவா இருந்திருக்கு, செகண்டாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் ப்ளேஸில் வேற ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. The owner of our tea shop, now over 60, little rustic in appearance, which is white, nearly combed hair, clean look, was the same as before. He was wearing a dhoti and blue striped shirt that could be seen under a green shawl. இந்த பேரால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீ ஷாப்போட நகனங்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பீரன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அவர் எப்படி இருக்கார், 60 ஏஜ் ஆன ஓல்டு மேனாக இருக்கார். அப்போ எங்கே அந்த 29 இயர்ஸ் பிஃபோர், இப்போ 60 ஏஜ் ஆகி ஓல்டு மேனாக இருக்கார். அவருடைய அப்பீரன்ஸ் வந்து ரஸ்டிக் லுக், ரஸ்டிக் மீன்ஸ் ஒரு வில்லேஜ் லுக், நாட்டுப்புற லுக் இருக்குது. அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து ஒயிட்டாக இருக்குது அவருடைய ஹேர்லாம், ஏன்னா 60 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓல்டு ஏஜாக இருக்கும்போது ஒயிட்டாக இருக்குது அவருடைய ஹேர், அதனால் அதை வந்து நீட்டாக காம் பண்ணி நீட்டாக தலை சீவி வச்சுருக்காரு. ஸோ அவர் என்னோடய ட்ரெஸ் அப்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா தோத்தி கட்டியிருக்காரு, ஒரு ப்ளூ ஸ்ட்ரிப்டு ஷர்ட் போட்டிருக்காரு.
ஸோ ஒரு க்ரீன் ஷால் ஒன்று வியர் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து நாகன் அங்கிளுடைய அப்பியரன்ஸ். நாட் ரெகனைசிங் ஆதித்யா ஹி ஹாஸ்கடு வேர் ஹேட் ஹி கம் ஃப்ரம். ஸோ நாகன் அங்கிள் வந்து 60 இயர்ஸ் ஓல்ட் ஆகிடுறதுனால அவருக்கு ஆதித்யாவை ரெகனைஸ் பண்ண தெரியல. ஸோ கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்க, வேர் ஆர் யூ கம் ஃப்ரம். டிடர் கோச் ஆதித்யா ரிப்ளைட், வி ஆர் ஆன் அவர் வே டு கல்கட்டா. நாங்கள் டிடர் காஜ்லேருந்து வரோம், கொல்கட்டாக்கு போகிற வழியில இருந்து. A little surprised நாகன் அங்கிள் asked why we are there. அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, அங்கேருந்து இங்கேயே வந்திருக்காங்க அப்படின்னு. To have a tea at your shop, said Aditya. Certainly, beside a tea, high biscuit and a Sevrois. நாங்கள் வந்து டீ சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிப்ளை வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்மளுடைய நாகன் அங்கிளுக்கு. ஸோ டீ மட்டும் இல்லாமல் வேறு என்ன எடுத்துக்கிறாங்க, செவ்ராய்ஸ் எடுத்துக்கிறாங்க. செவ்ராய்ஸ் மீன்ஸ் அது ஒரு கைண்ட் ஆஃப் காரம், ஒரு பூண்டு அதெல்லாம் தட்டி போட்டு ஒரு காரம், அதையும் எடுத்துக்கிறாங்க. யூஎஸ் டூ நாகதி ஈச். வாட் இஸ் மீன் பை நாகதி? நாகதி மீன்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்வீட், மில்கில் செஞ்ச ஒரு ஸ்வீட். ஸோ அதையும் ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. We sat on a tin chair. There was only one other customer sitting at our corner table, neither eating nor drinking tea, but he sitting with his head and bent as though we were sleeping. ஸோ இவங்க எங்கே ஒரு டீ ஷாப், சின்ன ஸ்மால் டீ ஷாப் இல்லையா. ஸோ ரெண்டு டீ சேர், டீன் மீன்ஸ் இரும்பு சேர் தான் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்கள தவிர ஒரு கஸ்டமர், ஒரே ஒரு கஸ்டமர், அவர் வந்து டீயும் ஆர்டர் பண்ணி குடிக்கலை, ஏன்னா ஸ்நாக்ஸும் சாப்பிடல. பட் அங்கே படுத்துட்ருக்காரு, அங்கே இருக்கிற பெஞ்சில் படுத்துட்ருக்கார், ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. Addressing him as a Mr. Sanal, Nagan uncle remembered him to go home. As it was already 4 p.m., another customer would soon be coming. Addressing us, he said, with a wink in his eyes, a little hard hearing. Cannot see well either, but he has no money to buy spectacles. இந்த பேரால் வந்து மிஸ்டர் சானாலை பற்றி சொல்கிறாங்க. மிஸ்டர் சானால் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் சர்ப்ரைஸ், நம்மளுடைய ஆதித்யாவுடைய ஓல்டு ஃப்ரெண்ட். இதை வந்து இந்த ஸ்டோரியோட எண்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா. மிஸ்டர் சானால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமராக அங்கே படுத்துட்ருக்கார். ஸோ அவர் நாகன் அங்கிள் வந்து ரிமெம்பர் பண்ணி எழுப்புறாரு. இட்ஸ் டைம் 4 o'clock, நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி எழுப்பி அனுப்புகிறார். ஸோ நம்மளுடைய சானால் அவரும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டேஜ் ஆகிட்டார். ஸோ இப்போ எப்படி இருக்கார், அவருடைய விங்கிள் கண் பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஸோ கண்ணை சிமிட்டி இப்போ டிஸ்டன்ஸில் இருக்கிற ரிலேஷன்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அவருக்கு ஸ்பெக்டக்கல்ஸ் மீன்ஸ் கண்ணாடி, கிளாஸ் வாங்குகிற அளவுக்கு மணியும் இல்லாததுனால அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டாவது அவருக்கு ஒரு கேட்குறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. For his reaction to his speech, I began to wonder whether Mr. Sanal not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his learned right arm with his eye dilated, began to recite the poem by Tagore, Pankrasha, Keep a Promise. Having recited the poem, he left the place, making the gesture of Namasta with his hand and nobody in a particular. ஸோ நம்மளுடைய சானால் இப்போ எழுந்து இங்கே இருக்கிற 2 பேர் டீன் சேரில் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ஆதித்யாவுக்கு உடனே ஐடென்டிஃபை ஆகலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவருடைய ரைட் ஆர்ம் எடுத்து 2 பேருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு போயம் வந்து ரிசைட் பண்ணுறாரு. திரும்ப ஒரு போயமும் சொல்கிறார். அது வந்து ஒரு தியாகர் எழுதின ஒரு போயம். கீப் ப்ராமிசஸை எப்பவுமே கீப் அப் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை மென்ஷன் பண்ணுற ஒரு போயம். அந்த போயமை திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கார். யார் ரிப்பீட் பண்ணுறது, நம்மளுடைய சானால். ஸோ இதை கேட்டதும் ஆதித்யாவுடைய ரியாக்ஷன் பார்க்கணும் எப்படி இருக்குது, ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. I noticed a sudden change in Aditya's expression. I asked her the reason for it. Without answering me, he asked Nagan uncle who the gentleman was, what he did. ஸோ இந்த அவருடைய அந்த போயமை கேட்டதுமே ஆதித்யாவுடைய ஃபீஸில் ஒரு சின்ன ரியாக்ஷன், வித்தியாசம் தெரிஞ்சது, எக்ஸ்ப்ரெஷனில் ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சது. ஸோ நான் கேட்டேன், அதுக்கான பதிலை ரிப்ளை பண்ணாமல் அவர் என்ன கேட்குறாரு, ஆதித்யா நகனங்கள்கிட்ட கேட்குறாரு, ஹூ த ஜென்டல்மேன், அவர் யார், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாரு. Nagan uncle replied, Sanskar Sanal, what one can be done? He led cursed little gone crazy, I think, but was not forgotten any incident of the past. So he's a land to get his old daughter married. He lost his wife, only son last year.
Since then he has something changed, not really normal. What does he stay? ஸோ நம்மளுடைய நாகன் அங்கிளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறார். சியானல் வந்து ஒரு கேர்ஸ்டு மீன்ஸ் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து ஃபர்கட் எந்த விஷயமும் வந்து மறக்கலை, எல்லாமே ஞாபகம் இருக்குது. பட் ஒரு லிட்டில் சேஞ்ச் மைண்டில் வந்து ஒரு லிட்டில் சேஞ்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவருடைய ஒன்லி அவருக்குன்னு இருந்தது ஓன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேண்டு, ஸ்மால் லேண்டு தான். ஸோ அந்த லேண்டையும் எதுக்காக விற்றுட்டு அவரோட டாட்டருடைய மேரேஜுக்காக சொல் பண்ணிட்டாரு. அவருடைய ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, அவருடைய ஒன்லி சன்னும் லாஸ்ட் இயர் இறந்துட்டார். ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவருடைய மைண்டில் ஒரு லிட்டில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு யார் ரிப்ளை பண்ணுறது? சேனலை பற்றியும் வந்து நம்மளோட நாகன் அங்கிள் ரிப்ளை பண்ணுறார். He stay with a friend of his father, Jogas Kabiraj. Sanskar, come here. A tea and a biscuit. Always remember to pay, having to acute sense of self-respect. But how long thing will remember like this, I don't know. ஸோ டெய்லியுமே சேனல் எதுக்காக இங்கே வராரு இந்த டீ ஷாப்புக்குன்னா ஒரு டீக்கும் பிஸ்கெட்டுக்காக வராரு. பட் அதுக்கான பைசாவை வந்து பே பண்ணிவிடுவார். அது எதை ரெஸ்பெக்ட் பண்ணுது, எதை ரிமெம்பர் பண்ணுது? அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ரிமெம்பர் பண்ணுது. பட் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை இது வரைக்கும் இந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவார் தெரியலன்னு யார் ரிப்ளை பண்ணுறது? நம்மளுடைய நாகன் அங்கிள் சொல்கிறார். Having paid our bill and assisted to the location of Jogas Kabiraj house, we go into the car. Aditya was not the wheel. We expressed to wish to visit his house. So you do want to see your house after all? I said. So நம்மளுடைய ஆதித்யாவும் அவருடைய ஃப்ரெண்டும் பில் பே பண்ணிவிட்டு ஆதித்யா யாரோட அட்ரஸை வாங்குறாரு? ஜோகஸ் கபிராஜோட அட்ரஸை வாங்கிட்டு ஆஃப்டர் ஆல் ஃபைனலாக ஆதித்யாவுடைய ஹவுஸ்க்கு வந்து போக கிளம்புறாங்க. ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் ஆச்சரியமாக கேட்குறாரு, ஆஃப்டர் ஆல் நான் வந்து டிசைட் பண்ணிட்டு ஆன்சிஸ்டர் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. It has because essential to do, Aditya replied. His nerves seemed to override. ஸோ ஆதித்யா வந்து ஒரு பதத்தோட ஒரு நர்வஸ்னஸோடு சொல்கிறார். அது வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு தேவை இருக்குது, ஒரு நீட் இருக்குது. ஸோ அதுக்காக போகிறேன். For some reason we soon reached the house, which was surrounded by the walls. Even from the ruins, one of easily imagine how grand it must be once upon a time. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆதித்யோட ஆன்சிஸ்டர் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. அது ஃபுல்லாக வால் காம்பவுண்ட் சோரால் வந்து ஃபுல்லாக வந்து சொந்திருக்கு. ஸோ கிராண்டாக இருக்குது. ஓல்ட் ஏஜில் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு எல்லாராலையும் இமேஜின் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குது ஆதித்யாவுடைய ஹவுஸ். We entered the building, climbed the upstairs and reached the attic, the floor of the house. ஸோ ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி அட்டிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளோருக்கு போகிறாங்க. This was my favorite room, Aditya. The attic as always favorite with the children. It is the children seems to be the world of own. ஆதித்யா என்ன சொல்கிறது? அவருடைய ரூமை காட்டி இதுதான் என்னுடைய ஃபேவரட் ரூம். ஏன்னா அட்டிக் தான் வந்து சில்ட்ரனுக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ என்னுடைய ஃபேவரட் ரூம்னா அவருடைய ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. A portion of the wall attic crumbled down through the wireless had been created. We could see the sky, field, part of the rice mill, spire of the old temple, the whole house. The attic had probably was the worst by the wind and the weather. The floor was the twig and straw pigeon dropping. Among the another thing, there was a bird cricket bat remained that wooden packing case. ஸோ இந்த பேரால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரூம் எப்படி இருக்குது, அட்டிக்கில் இருக்கிற ஒரு ரூம், அந்த ரூமை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆதித்யாவுடைய ரூம் அது ஃபுல்லாகவே வந்து 200 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 29 இயர்ஸ்க்கு பிஃபோர் அந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற விண்டோவில், அந்த ரூமில் இருக்கிற விண்டோவில் பார்த்தா என்னென்ன தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கை தெரியுது, ஃபீல்டு தெரியுது, ஒரு ரைஸ் மில் தெரியுது, ஓல்டு டெம்பிள் தெரியுது. இருந்தாலும் அது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, விண்டாலையும் வெதராலையும் டேமேஜாக இருக்குது. ஸோ அங்கே வந்து பிஜியான ஒரு பேர்டு வந்து ட்விங்கால கூடு கட்டியிருக்கு. ஸோ அதையும் பார்க்குறாங்க. அங்கே ஒரு வுட்டன் பேக்கேஜ் சூட்கேஸ் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறாரு நம்மளுடைய ஆதித்யா. Aditya got on the top of packing and pushed his hand inside the ventile, thus upsetting a sparrow nest, a pan, which fell to the ground. However, heaven the sign of relief we had been looking for when. ஸோ நம்மளுடைய ஆதித்யா என்ன பண்ணுறாரு, அங்கே டாப்பில் இருக்கிற ஒரு சூட்கேஸ் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிறது ஸ்பேரோ நெஸ்ட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கிரவுண்டில் தள்ளிட்டு ஏதோ ஒரு திங்ஸை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கார். அதை சர்ச் பண்ணதுக்கப்புறமா தான் அவருக்குள்ள ஒரு சின்ன ரிலீஃப் தெரியுது. ஒரு டென்ஷனில் வந்து ஒரு ரிலீஃப் ஆகுறாரு.
asked him what it was. He said, you will get to know very soon. ஸோ ஆதித்யா ஃப்ரெண்ட் கேட்குறாங்க என்ன இது, வெரி சூன் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. We next went to the jewelry to find the weight of the article. The jewelry remarked that it was antique. Our next stop was the house of the Jogas Kabiraj. Though I was little curious, I did not ask Aditya anything. ஸோ அந்த திங் அந்த பெட்டியிலேருந்து எடுத்த ஒரு திங், ஒரு ஜுவல்லரியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு திங், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ், அவர் வாங்கின ஒரு மெடல். ஸோ அதை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க, ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வெயிட் போட்டு பார்க்குறாங்க, அந்த ஆர்டிக்கலுக்கு இருக்கிற வெயிட்டை பார்த்துட்டு அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க, ஜோகஸ் கபிராஜ் ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஸோ இது யாருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது ஆதித்யாவுடைய ஃப்ரெண்டுக்கு. ஸோ எந்த கொஷினும் பண்ணாமல் அவரும் கூடவே வராரு. We entered the house. We went to the room where Sasak Sanol stayed. Sasak uncle was busy resisting the Tyagors. We had finished. Aditya asked, may we come in? He returned and faced us. So Sasak Sanol ஹவுஸில் என்ன பண்ணிட்டுருக்காரு சான்யால், அந்த தியாகூர் போயுமே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறோமே கம்மின்னு சொல்லி ஆதித்யாவோட ஃப்ரெண்டு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. No one visit me, he said in an unpredicted manner. Would you mind if we come in? ஸோ என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்கிறது, சானால் ரொம்ப வந்து ஒரு ஹேங்கரியாக ஒரு அன்பிரடிக்டபிள் மேனரில் சொல்கிறார். ஸோ திரும்ப வந்து கொஷின் பண்ணுறாங்க நம்மளுடைய ஆதித்யா. வுட் யூ மைண்ட் இஃப் வி கம் இன், நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, தப்பாக எடுத்துக்கலன்னா நாங்கள் வரோம்ல, கம் இன். எக்ஸப்ட் ஃபார் சார்பி தெர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட், ஸோ வி ரிமைன் ஸ்டாண்டிங். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டால் தவிர எதுவுமே இல்லை உட்காரத்துக்கு. ஸோ ஆதித்யா அவரோட ஃப்ரெண்டும் ஸ்டாண்ட் நின்றுட்டே இருக்காங்க. டூ வி ரிமெம்பர் ஆதித்யா நாராயண சௌத்ரி, ஆதித்யா ஆஸ்க்டு ஹிம். ஸோ சனால் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஆதித்யா நாராயண சௌத்ரி ரிமெம்பர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் said the gentleman. The spoiled child, affluent parent, was fairly good student but never beat me. He was extremely jealous of me, used to tell lies. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஐ ரிமெம்பர் இதை. அவன் வந்து ஒரு அஃபுல்ட் பேரண்ட், அதாவது அவர் விளையாட்டுத்தனமாக விட்ட ஒரு பேரண்ட் வந்து அவனை வந்து ஸ்பாயில் பண்ணி ஒரு பேட் சில்ட்ரனாக ஸ்பாயில் சில்ட்ரனாக வளர்த்துருக்காங்க. அவள் வந்து குட் ஸ்டூடெண்ட் தான், பட் என்ன வந்து ரீச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு எப்பயுமே செகண்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸில் வரது யார், நம்ம சனால். ஸோ அதனால ஒரு ஜுவல்லஸ், ஒரு பொறாமை இருக்கும். அவன் வந்து பொய் சொல்லவும் செய்வான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது, நம்மளுடைய சேனால். I know, said Aditya. He then took out the pocket from his and handing over to him, said, this is for you from Aditya. ஸோ பேக்கெட்லேருந்து அந்த மெடல் எடுத்து இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு பாருங்க. வாட் இஸ் இட், he asked. மணி, பணம். மணி, how much money? 150 rupees. He said, we feel happy if you accept it. 150 ரூபாய் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சந்தோஷப்படுவேன் ஆதித்யா சொல்கிறார். Shall I laugh or cry? Aditya was me money. Why is a sudden generosity? இதை பார்த்து நான் சிரிக்கணுமா அழணுமா? ஏன் சடன் சேஞ்ச், ஜூனியர்சிட்டி, பெருந்தன்மையோடு நடத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்மளோட சனால். ஆதித்யா கேட்ட, man does change the time, perhaps Aditya is not the same Aditya as before. ஆதித்யா சொல்கிறாரு, டைம் வந்து எல்லாரையும் சேஞ்ச் பண்ணும். ஆதித்யா வந்து சேம் ஓல்ட் ஏஜில் இருந்து அந்த சின்ன பையனாக இருந்தாங்க இல்லையா, சைல்ட்ஹுட் டேஸில் இருந்தால் அந்த சேம் ஆதித்யா இல்லை அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணுறாரு. எ சேஞ்ச், ஐ காட் எ ப்ரைஸ், யூ குட் நாட் பீட் ஹிட், யூ டுக் இட் ஃப்ரம் மீ அண்ட் ஷோ இஸ் ஃபாதர் அண்ட் நெவர் ரிட்டர்ன் டு மீ, செட் தட் தெர் வாஸ் அ ஹோல் இன் இஸ் பேக்கெட் அண்ட் ஃபாலோன் இட் த்ரூ இட். எ சேஞ்ச், நம்ம சேனலுக்கு ஓமா கேட்குறாரு, சேஞ்ச் வந்ததா, எந்த மாதிரியான சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா சைல்ட்ஹுட்டில் என்ன பண்ணியிருக்காரு நம்மளோட ஆதித்யா, சேனால் வாங்கின ப்ரைஸை பிடிக்கிட்டு போயிட்டு அவரோட பேரண்ட்ஸ் கிட்டே ஷோ பண்ணியிருக்காரு. யார் வாங்கினது, ஆதித்யா வாங்கினதா. அதுக்கப்புறமா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணவும் இல்லை சேனால் கிட்ட. என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு பதிலாக ஒரு ஒரு பொய் சொல்லிட்டார். என்னென்னு சொல்லிட்டாரு, பேக்கெட்டில் ஹோல் இருந்தது, ஃபாலன் அது விழுந்துடுச்சு. திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட்ஸ் யூவர்ஸ். இப்போ நான் ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாரு, அந்த மெடலுடைய ப்ரைஸ் தான் இது, இந்த 150 அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. Sanyal was amazed. He started the Aditya and said, the price of the medal that could not be more than 5 rupees. It was silver medal. இப்போ சனால் சொல்கிறார், அது ஒரு சில்வர் மெடல், அது 5 rupees கூட ஒர்த் இல்லை அப்படின்னு.
சில்வர் இஸ் நவ் 30 டைம் காஸ்ட்லியர் தேன் பிஃபோர். நம்ம ஆதித்யா சொல்கிறார் சில்வர் வந்து என்னை விட 30 டைம் காஸ்ட்லியராக இருக்குது. ரியலி ஐ ஹேட் நோ யூஸ் ஆஃப் தட். நம்ம சேனல் சொல்கிறார் அதை பற்றி எந்த நியூஸுமே எனக்கு தெரியல. Sasank uncle looked at 50 rupees note in his hand and then looked at Aditya. There is a complete new expression on his face. He said, Aditya smacks too much of charity, doesn't. ஸோ அந்த மணியே வந்து சேனல் கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சேனல் ஃபேஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, ஒரு மரியாதை வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, டூ மச் ஆஃப் சேரிட்டி, அதிகமான பரிகாரமும் ஆபத்து தான், அது வேணான்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. Remembered silent, perhaps initially Aditya Sanskar Sanal smiled and recognized, you are the Anegan uncle tea shop. By that mood, right to cheek, I could see and not recognizing me. So I resisted the same poem that I resisted on prize giving day. On purpose of that, you may remember, then you came to visit me. I could not help venting my anger on you. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. என்ன ரிப்ளை பண்ணுறாரு, அந்த நேகாட் அங்கிள் டீ ஷாப்லேயே நம்ம ஆதித்யாவை ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரை ரிமெம்பர் பண்ணதான் அந்த போயம் வந்து ரெசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போயம் கேட்டதும் ஆதித்யாவுக்கு ரிமெம்பர் ஆகி இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு அந்த ஸ்டோரியை. யூ ஹாவ் டன் த ரைட் திங், யூ ஆஃப் கிவன் அஸ் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு, பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. ஸோ உங்களுடைய வருத்தத்தை காட்டினது ரொம்ப ரைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது, நம்மள ஆதித்யா சொல்கிறார். ஸோ மணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். Sussex Sanal shook his head and said, no money will soon be spent. I would have performed to tell we have the medal if we had possible. I would have forgotten the unpleasant incident of my childhood if you could get back the medal. ஸோ மணி வேணாம், அதுக்கு பதிலாக மெடல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நம்ம சானால் ஃபீல் பண்ணுறாரு. So the medal had been hidden in the attic 29 long years, eventually restored it to the owner. ஸோ 29 இயர்ஸாக எங்கே இருந்திருக்கு அந்த மெடல், அட்டிக்லேயே இருந்திருக்கு, பத்திரமா அந்த மரப்பெட்டிலே இருந்திருக்கு. ஸோ இப்போ அதனுடைய ஓனர்கிட்ட வந்துடுச்சு. லாஸ்ட் பேரா பாருங்க. ஸ்ரீமன் Sanal special prize of recitation 1948 was still cleverly engraved on it, translated from the Bengali story. ஸோ இது வந்து ஒரு பெங்கால் ஸ்டோரி, அதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு ப்ரைஸ், ஒரு மெடலை தான் ஏமாற்றிட்டார். பட் 29 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் அவருடைய தப்பை ரெக்டிஃபை பண்ணிக்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன மாரல் கற்றுக்குறோம், தப்பு செய்கிறது மனுஷன் வாழ்க்கையில் இயல்பு, அதை திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். திஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இஃப் யூ வாண்ட் த கண்டினியூஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.